உன்னுடன் உன் சாய் தேவா இருக்கும் பொழுது வீண் கவலை கொள்ளாதே. குழந்தையே, உன்னிடம் உன் ஆசைகளையெல்லாம் விட்டுவிடு என்று நான் கூறவில்லை. ஆசைகளை என்னிடம் விட்டுவிடு என்றுதான் நான் சொல்கிறேன் குழந்தையே. உனக்கு புரியவில்லையா? உனக்கு எது நன்மை, எது தீமை என்பதை ஆராய்ந்துதான் உன்னுடைய வளர்ச்சியை நான் உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் இந்த கால தாமதம். உனக்கு கிடைக்காமல் நான் செய்து விடுவேன் என்று நினைக்காதே. அப்பா எதுவுமே நமக்கு செய்ய மாட்டுகிறார் என்று மருகி விடாதே. உனக்கு கொடுக்க வேண்டியதை நிரந்தரமான நன்மையாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். அனைத்து நல்லதும் உனக்காகவே நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நிகழப் போகிறது. தேவையில்லாத குழப்பத்தாலும் மனவேதனையினாலும் நீ நிம்மதியற்று காணப்படுகிறாய். அப்பா சொல்லும் வாக்கை கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல், உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். இது இப்படி மேலும் தொடரக்கூடாது, நடக்கக்கூடாது என்றுதான் நான் உன்னை தாங்கி பிடிக்க தயாராக இருக்கிறேன் என்று உறுதியளிக்கின்றேன். என் குழந்தையே, உனக்குள் எல்லையற்ற ஆற்றல் ஒளிந்து கிடக்கிறது. அதை நீயே வெளிக்கொணர்ந்து வா. என்னுடைய கரம் உனக்கே தெரியாமல் உன்னை பிடித்து கொண்டிருக்கிறேன். தைரியத்தை வளர்த்துக்கொள். வாழ்க்கையில் உனக்கான வெற்றி, மிகப்பெரிய வெற்றி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உனது மனது, உனது எண்ணம் அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. நான் தான் அனைத்தையும் செய்கிறேன். நான் தான் எல்லோரிடமும் இறங்கி போய்க் கொண்டிருக்கிறேன். நான் தான் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று இந்த தான் என்ற சொல்லை உன் மனதிலிருந்து முதலில் அகற்றிவிடு. நல்லதோ கெட்டதோ எனக்கு வருவது எதுவாக இருந்தாலும் அவர் செய்கிறார். அவர் பார்த்து கொள்வார். அவர் வெற்றியடைய வைப்பார். அவர் என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார் என்று பாரத்தை எல்லாம் என் மீது வைத்துவிட்டு, கஷ்ட நஷ்டத்தை பார்க்காமல், மான அவமானங்களை பார்க்காமல், பொறுமையாக நம்பிக்கையோடு உன்னுடைய அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு.